காஸ்ட் அக்கௌண்டிங் மெட்டீரியல்ஸ் சாப்டரில் ஸ்டோர் லெஜர் போட போகிறோம். 59th கொஷின். இதில் வந்து ஃபஸ்ட்டு FIFO மெத்தட் என்னென்னு பார்க்கலாம். FIFO மெத்தட்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் மெத்தட். இப்போ இதோட ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓப்பனிங் பேலன்ஸ் இல்லைனா ஸ்டாக் ஆஃப் மெட்டீரியல்ஸ் பேலன்ஸ் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வார்த்தை வந்துச்சுன்னா அது வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் தான். பேலன்ஸ் பிடி போட்டுக்கணும். இந்த பக்கம் டேட்டுக்கு வந்து ஒரு காலம் ஒன்று ஒதுக்கணும். நான் ஒதுக்கலை, நீங்கள் ஒதுக்குங்க. பேலன்ஸ் பிடி போட்டுக்கணும். 200 யூனிட்ஸ் அட் ₹2.5 போட்டிருக்கு. ஸோ 200 × 2.5 500 rupees. இதான் வந்து ஃபார்மெட்டு. பர்டிகுலர்ஸ் ரெசிப்ட் இஷ்யூடு பேலன்ஸு. ரெசிப்டில் குவான்டிட்டி ரேட்டு டோட்டல் அமௌண்ட், இஷ்யூடில் குவான்டிட்டி ரேட்டு டோட்டல் அமௌண்ட், பேலன்ஸில் குவான்டிட்டி ரேட்டு டோட்டல் அமௌண்ட்டு. அடுத்தது ஜூன் 3 அன்றைக்கி அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. பர்ச்சேஸ் அப்படிங்கிறது ரிசிப்டு. ரெசிப்டில் வந்து நம்ம போடுறோம் அப்படின்னா GRN நம்பர் அப்படின்னு சொல்லி தான் போடணும். நம்ம பாட்டுக்கு ரிசிப்டுன்னு சொல்லி போடக்கூடாது. அதுக்கான பேர் வந்து GRN நம்பர்னு சொல்லி போடணும். 300 யூனிட்ஸ் ₹3, டோட்டல் 900. இங்கே எழுதுகிறப்போ ஃபஸ்ட்டு எழுதுனதை முதல்ல எழுதிடணும். புதுசாக வந்திருக்கிறத அது கீழே எழுதிக்கணும். எல்லாத்துலேயுமே இப்படி தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு 7th அன்றைக்கும் ஒரு பர்ச்சேஸ் இருக்குது. 500 யூனிட்ஸ் ₹4, டோட்டல் 2000. அதுதான் ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படியே எழுதிட்டு கடைசியாக வந்ததை கடைசியாக தான் எழுதிக்கணும். 10th அன்றைக்கி ஒரு இஷ்யூ இருக்குது. அவங்க வந்து பிளாங்காக வெறும் 600 யூனிட்ஸ்னு சொல்லி போட்டாங்க. FIFOலையும் LIFOலையும் இது வந்து ஒரு செக்மேட் மாதிரி. செக்மேட்லாம் இல்லை. ஸோ 600 யூனிட்ஸ் அப்படிங்கிறப்போ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் தான். ஸோ வந்து 600ல் ஃபஸ்ட்டு என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்க்கணும். 200 இருக்குதுன்னா எடுத்து அந்த 200 எழுதிடணும். 200 2.5 500. அடுத்து 300 இருக்குது, அது எழுதிடலாம். பேலன்ஸ் 100 கடைசியாக இருக்கிற 500 யூனிட்ஸ்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பார்த்தோம்னா பேலன்ஸ் இருக்கிறது 400 யூனிட்ஸு ₹4 1600. இதுதான் ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எது ஃபஸ்ட்டு வந்துச்சோ அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு வெளில எடுக்கணும். இப்போ திருப்பி ஒரு ரிசீவ் வந்திருக்கு. GRN நம்பர்னு போட்டுக்கணும். 400 யூனிட்டு ₹4 1600. அப்போ இங்கே போடுறப்போ ஏற்கனவே அங்கே ஒரு ₹4, இதுவும் ₹4 தான். ஸோ அதனால் ஒரே இதாக எழுதிக்கலாம். அப்போது 800 ₹4 3200. இப்போ திருப்பி ஒரு இஷ்யூ இருக்குது. பிளாங்காக அங்கே 500ன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. திருப்பி அதே தான். இங்கே வந்து ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம இதுலேருந்து அப்படி எடுத்துக்கலாம். எடுத்தோம்னா பேலன்ஸு 300 ₹4 1200ன்னு வந்துடும். இப்போ இன்னொரு ரெசிப்ட் இருக்குது. இந்த ரெசிப்டை பொறுத்த வரைக்கும் 400 யூனிட்டு ₹5. ஸோ 2000. ஃபஸ்ட்டு இருக்கிறத அப்படி எடுத்து எழுதிட்டு கடைசியாக வந்ததை கடைசியாக எழுதிக்கிறோம். இப்போ திருப்பி இன்னொரு இஷ்யூ இருக்குது. வெறும் 200 யூனிட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு இருக்கிற 300 யூனிட்லேருந்து நம்ம 200 எடுத்து போடுறோம். அப்போ பேலன்ஸு 100 400 இந்த 2 தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 100 × 4 + 400 × 5. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ.